என்னங்க ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இவ்வளோ காசு கேட்குறீங்க? சார் உள்ள ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்களா சார், நாங்கள் அவங்களையும் கொஞ்சம் கவனிக்கணும்ல சார். ஆஃபீஸர் என்ன போய் கவனிக்கணும்? அதெல்லாம் முதல்லங்க. இப்போ ஆட்சி மாறி இருக்கு. எங்க தளபதி தான் இப்போ ஆட்சியில் இருக்காரு. இருங்க, போன் அடிக்கிறேன். ஆமாம்மா, அது உங்கள் பிரச்சனைங்க, அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் தம்பி என்னவா? இல்லைண்ணே, மார்க்கெட் வேல்யூ 10 லட்ச ரூபா, இவன் கவர்மெண்ட் வேல்யூ 2 லட்ச ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறான். நம்ம அதிகாரிகளுக்கு கவனிக்கணும். ஆமாம், அதுக்கு அமௌண்ட் கொடுறானா 1008 பேச்சு பேசுகிறான். என்ன தான் சொல்கிறேன். இப்போ என்னன்னா கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். நம்ம என்னன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்? நான் ஒரு அயோக்கியத்தனம் பண்ண போகிறேன், அந்த அயோக்கியத்துக்கு இந்த அதிகாரி கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு, என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இவன் பண்ணுறதே ஃபோர்ஜரி. கம்ப்ளைண்ட் பண்ணால் அப்புறம் இவனெல்லாம் போகிற குறிச்சு சொல்லதுக்கு போடுவாங்க. இப்போ 1000 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் தானே கரெக்டாக இருப்பாங்க, மிச்சம் 900 பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வேலையை முடிக்க தான் பார்ப்பாங்க. நம்ம சாரே எடுத்துக்கங்க, மார்க்கெட் வேலைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு. இல்லை சார், நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களா பண்ண மாட்டீங்களா? பண்ணிடலாம். நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க.